that Earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. I welcome each and every participant who has joined here today for this JCA Ranipet Power City Living Ethics online training program. I welcome President of JCA Ranipet Power City, past presidents, members. I welcome our trainer, JC Naren Babu sir, for the today's training program. I welcome you all for this program. Thank you. Now, without wasting further much time, I hand over the floor to our today's faculty, JCA Naren Babu sir, for taking the session and diving us to the ethics part. Sir Naren Babu sir, now we hand out the floor to you, sir. Good evening, all. Can you hear me? Yes, sir. Yeah. JC ராணிப்பேட் மற்றும் JCA சார்ந்த மற்றும் இதர நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய JC ராணிப்பேட் பவர் சிட்டி அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்ரிதிங் குட் எவ்ரிடே அப்படிங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம். And before starting of the topic, I would like to introduce myself to everybody that I am JCA Naren Babu, national trainer and JCA author from JCA Pondicherry Metro. I was joined in JCs in the year 2007. 2010, I have been a president of JCA Pondicherry Metro. Later on, we have switched over to JCA Pondicherry Friends City அப்படிங்கிற chapter start பண்ணோம். And during my tenure, we have won 4 awards during my presidentialship, which was held at Hosur. ஸோ ஜேசியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் லைஃப்லையும் ப்ரொஃபஷனலையும் நிறைய சேஞ்சஸ் வி ஹவ் ப்ராட் இன். ஸோ இன் தட் வி வுட் லைக் டு ஆல்வேஸ் தேங்க் ஜேசிஸ். இப்போ ஜேசி பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியில் வி ஹவ் பீன் ட்ராவலிங். Apart from that, I have been associating with training programs professionally. Myself being a principal, working at present in Chanakya Vidyashram. It's a CBSE school near Pondicherry, Maracano அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. So I have been working as a principal there. Hope everybody got my introduction. இந்த இதில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சேர்ந்திருக்க ஜாயின் பண்ணிருக்க அனைத்து நண்பர்களும் அவங்களே வந்து என்னுடைய ஒரு ட்ரைனராக வந்து ஐ லைக் டு வெல்கம் எவ்ரிபடி. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் எவ்ரிதிங் குட் எவ்ரிடே. ஸோ இது வந்து நேற்று இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எத்திக்ஸ் அப்படிங்கிற வகையில். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் தட் விச் வி நீட் எவ்ரி ஹியூமன் பீயிங் மஸ்ட் பொசஸ் த எத்திக்ஸ் இன் த லைஃப் ஃபார் தேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி, ரைட்? ஸோ அந்த வகையில் நேற்று ப்ரோக்ராமில் டிஜிஎம் சார் ஹஸ் டேக்கன் அ ப்ரோக்ராம் ஆன் எத்திக்ஸ், வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறத பற்றி எடுத்திருப்பாங்க. நவ் how ethics, why ethics அப்படிங்கிறத பற்றி we need to see to it and in what way இது வந்து கனெக்டடாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் இந்த உலகத்தில் இருப்பாங்க எல்லாருமே we are being in a journey. டெய்லி ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் அதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் வந்து வருத்தம் அடைவாங்க, தோல்விகளை சந்திப்பாங்க. ஆனாலும் இது நமக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினமுமே ஒரு போராட்டத்தை தான் எதிர்கொண்டுகிட்டே வருது. அந்த வகையில மனித குலத்துல ஒவ்வொரு மனுஷனுமே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, என்ன வயசு வித்தியாசம் இருந்தாலுமே வி ஆர் சேலஞ்சிங், ரைட்? வாழ்க்கையை வாழ்வதற்கே நிறைய சேலஞ்சஸ் தேவைப்படுது இல்லையா? எவ்வளவு பேர் வந்து இரவில் தூங்கி அதிகாலையில் எழுவார்கள் அப்படின்னு தெரியாது. ஸோ வாழ்க்கையை நமக்கு வந்து காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அந்த வகையில மனுஷனா பொருந்திருக்கக்கூடியதே ஒரு வரப்பிரசாதம். ஔவையார் சொல்ற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க.
ஸோ அந்த வகையில எத்தனையோ உயிரினங்களாக பிறக்காம நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ எவ்ரி திங் குட் எவ்ரிடே அப்படின்னும் போது அதிகாலையில நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ உயிரோட நம்ம எழுந்திருக்கிறோங்கிறதே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அபரிமிதமான ஒரு விஷயம் இல்லையா? எத்தனையோ பேர் எழுந்திருக்கிறதே இல்லை உலகத்துல. பட் நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஆசீர்வதிக்கிறார் நம்மள. நீங்க வந்து உயிரோட தான் இருக்கிறோம்ன்றதே இல்லையா? நம்மளோட இதய துடிப்போட நம்ம எழுந்து அதிகாலையில இருக்கிறோன்றதையே நம்ம முதல்ல நினைச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபிட் இருக்கும். ஸோ காலையில எழுந்திருக்கும் போது நிறைய யாரோட ஃபேஸை பார்ப்பாங்க, இல்ல கடவுளுடைய ஃபேஸை பார்ப்பாங்க. மொபைல்ல தன்னுடைய முகத்தையே கூட எடுத்து வச்சு அதே பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கைகளை வந்து அவங்களுடைய கைகளை பார்த்துப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கி டியூ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைகளையோ, அம்மா, அப்பா, மனைவி ஏதோ ஒரு விஷயத்த காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக கடத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, அப்படி எழுந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பயணிக்கும் போது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒவ்வொரு மனிதனும் அவங்களுக்கான ஒரு எத்திக்ஸோட தான் நம்ம லீட் பண்ணி கொண்டு போறோம். அதனாலதான் இந்த உலகம் இன்னமுமே இது எப்படி இருக்கு, ஒரு அமைதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கு. இப்போ செய்தித்தாள்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்கோம் இல்லையா? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எத்திக்ஸ்லாம் இருக்கா, என்ன இவ்வளோ ஒரு சீர்கெட்ட நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒரு 5% 10% கூட இருக்கலாம். ஆனா 90% மக்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றதுனால தான் வி ஆர் என்டரிங் இன்சைட் இட், ரைட்? ஸோ இந்த சமூகம் மிக நல்ல ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலைகளை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு இந்த எத்திக்ஸ்னால தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் எத்திக்ஸ்? இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் யூ ஹாவ் அ ரைட் டு டூ அண்ட் வாட் இஸ் ரைட் டு டூ. ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தனக்கு எந்த அளவுக்கான உரிமைகள் இருக்கு, அதை மிகச் சரியான அல்லது நேர்த்தியான முறையில நம்ம செய்யறதுக்கு இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் நம்ம என்ன வேணாலும் நினைச்சா நம்ம நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அது தவறா, ரைட்டா, அது நம்மளால பாதிப்பு மற்றவங்களுக்கு வருதா, இல்லை எனக்கு மட்டுமே வந்து அது நன்மையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இல்லாம எந்த அளவுக்கு மற்றவங்களோட பாதிப்புகள் மற்றவங்களுக்கு வராம எனக்கு நன்மை நடக்குது, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த நன்மை நடக்குது அப்படிங்கிறத வரையறுத்து நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்லி ஸ்பீக் தட் த பிரின்சிபல்ஸ் தட் கைட் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் டுவார்ட்ஸ் த கிரேட்டர். ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு நகர்வை நோக்கி தான் நம்ம போறோம் இல்லையா? முயற்சியை நம்ம செய்யறோம். நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கமா, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நம்ம இன்னும் உயர்ந்து போறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் ஒரு காலத்துல நாம இப்படிதான் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவோ ஒரு நாள் சிந்திச்சிருப்போம். அது நம்மளோட சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருக்கலாம், இல்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம். எப்பவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சதுனால மட்டும்தான் இப்போ நாம இந்த நிலைமையில இப்போ நாம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிறோம். இதை நல்லா யோசிச்சு பாத்துங்க அப்படின்னா உங்களுக்கே அது வந்து நல்லா புரியும். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு தமிழ்ல. எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் அவங்க நிகழுது அப்படின்னா அதுக்கான காரணம் நாம மத்தவங்களை பிளேம் பண்ணி மத்தவங்களால நடந்ததா அப்படின்ற மாதிரி இல்லாம நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய ஒரு சிறிய செயலாலேயோ அல்லது நம்மள்கிட்ட இருந்து உருவான ஒரு எண்ணத்தாலேயோ மட்டும்தான் நமக்கான நிகழ்வுகள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்ன அளவுக்கு பெஸ்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி ஆக போறோம்ன்ற ஏதோ ஒரு எண்ணங்களா இருக்கும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம், அதை ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடுறோமா? கண்டிப்பா கிடையாது. இன்னும் நம்ம எப்படி இருக்க போறோம், என்ன மாதிரி ஆக போறோம், ஏதோ ஒரு நகர்வை நோக்கி நம்ம, அது பொருளாதாரமாக இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஈவன் ஸ்பிரிச்சுவலா கூட எடுத்துக்கலாமே, ஏதோ ஒரு நகர்வை நோக்கி இந்த மனித குலம் ஒவ்வொரு மனிதனும் முன்னே முன்னேற்றத்தை நோக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க எடுத்து மாற்றங்கள் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வகையில திஸ் எத்திக்ஸ் நம்மளுக்கும் குட்டா இருக்கணும், மற்றவங்களுக்கும் வந்து அது நன்மையாக இருக்கணும். அந்த விதத்துல நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் ஒரு
பர்பஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்குங்க இல்லைங்களா? இப்ப எனக்கு நல்லது நடக்குது. ஆனா அடுத்தவங்களுக்கு அது நல்லதாக இல்லன்னும் போது, கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுடைய மனசாட்சியே நம்ம கிட்ட என்ன சொல்லும்? நீ எடுத்துக்கிட்ட இந்த விஷயம், நீ செய்த இந்த செயல் ஒரு ஹாப்பினஸ் உனக்கு கண்டிப்பாக குடுக்காது இல்லையா? So இதுதான் திருவள்ளுவர் சொல்ல "தன்னெஞ்சறிவது பொய்யர்க்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும்." அத செய்யும்போது ஏதோ ஒரு செயல்ல நம்ம ஈடுபடுறோம். அத செய்யும்போது நம்மளுக்கு நம்ம மனசாட்சி சொல்லும். இது நம்ம செய்யறது கரெக்ட்டா? இல்ல இது தவறா? அப்படிங்கிறத நம்ம மனசாட்சியே நமக்கு உணர்த்தும். அப்போ அந்த ஒரு நொடி யோசிச்சு பார்த்து, இல்ல இந்த செயல நான் செய்யக்கூடாது. மத்தவங்களுக்கு அது உண்மையாகவும், மத்தவங்களுக்கு அது நன்மையாகவும் இருக்கும் பட்சத்தில், அந்த விஷயங்கள நான் செய்றேன். இது என்னதான் எனக்கு நன்மைகள் வந்தாலும், பிறருக்கு தீங்கா ஏதோ ஒரு விஷயத்துல நடக்குதுன்னும் போது, அத வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு எந்த நிமிடத்தில் நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எத்திக்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்து வந்த காலத்த நம்மளால நிச்சயமாக மாற்ற முடியாது. இத நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரைட்? இப்போ நாம இந்த புரோகிராம் ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? இந்த ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்த இப்போ நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமா நம்ம வாழ்க்கையில? கண்டிப்பாக முடியாது. ஆனா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலேயே சிக்கிக்குவாங்க. அதுல ஏதோ ஒரு விஷயங்கள்ல அவங்க அவங்களோட எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில. அதுல நாம சிக்கிக்கிட்டோம் அப்டின்னா, பிரசன்ட் லைஃப்ல நம்மளால ஹேப்பியாக நிச்சயமாக வாழ முடியாது. நண்பர்களே, லைஃப் ஹேஸ் டு கோஸ் ஆன் ரைட்? நம்ம ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி, நாம கடந்து போய்க்கிட்டே தாங்க இருக்கணும். ரைட்? ஏன்னா லைஃப் இட் ஹேஸ் டு கோ. கடந்த காலத்த போய் நம்மளால நிச்சயமாக மாற்ற முடியாது. ஆனால், பல்வேறு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல ஒண்ணு இருப்பாங்க. அப்படி இல்லன்னா ஃபியூச்சர்ல இருப்பாங்க. நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துல எப்படி செட்டில் ஆகுறது? இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு, என்னுடைய ஜெனரேஷனுக்கு நான் எப்படி வந்து பொருளாதாரத்த சேர்த்து வைக்கிறது? நான் என்ன மாரி ஆகணும்? அப்படிங்கிறத நோக்கிய பயணமாகவே இருக்கும். ஸோ இது மாதிரியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியாது? பிரசன்ட் லைஃப்ப அவங்களால ஹேப்பியா வாழவும் முடியாது. இப்போ அவங்க ஹேப்பியா இல்ல. ஒரு தனி மனிதன் வாழ்க்கைய நடந்த விஷயங்கள பத்தி ஒரு பிரச்சனையையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள அவங்கள பாதிப்புக்குள்ளானத பத்தியோ இல்லாம எப்போ ஒரு மனிதன் பாசிட்டிவாக திங்க் பண்ணி, ஓகே இந்த விஷயம் எனக்கு மட்டும் நடக்கல. இல்ல இதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அடுத்த முயற்சியில அந்த தவறுகள நான் சரி செய்து, அடுத்த நகர்வ நோக்கி நானு முன்னேறி போகணும். அப்படிங்கிறத எண்ணம் எப்ப நமக்கு ஏற்படுதோ, அப்போ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். எப்போ ஒரு தனி மனிதனுடைய அ மனநிலம், அந்த மனநலம் மிகச் சிறப்பானதாக இருக்கிறதோ, அப்போதான் அவருடைய எண்ணங்களுமே எப்படி இருக்குங்க? சிறப்பானதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் நன்மைய மிகப்பெரிய அளவில பயன் தரக்கூடியதாக விளையும். ஸோ அதுதான் இந்த பாசிட்டிவிட்டியோட ஒரு மிகப்பெரிய பலமே. ரைட்? ஸோ எல்லா நேரத்திலுமே இப்ப சொல்லுவாங்க. ஆ ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது பாசிட்டிவிட்டி அப்டின்னா, அதுல ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம அதுலருந்து எகிறி குதிச்சுக்கிறதுக்கு வி நீட் அ பாராசூட்ன்னு அந்த நெகட்டிவ் தாட் இருந்ததுனால தான் பாராசூட் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ஆல் ஆஃப் தி குட் எப்பவோ ஒரு டைம்ல தான் அந்த பாராசூட் நம்மளுக்கு ஹெல்ப் ஆக போகுது. ஆனா, அ தினந்தோறும் அந்த பயணத்தை நம்ம போற அந்த ஏர்கிராஃப்ட் பயணம் எல்லாருக்குமே அது மெஜாரிட்டியா பயனுள்ளதாக இருக்குது இல்லையா? ஸோ அப்ப அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் யாருக்கு இருக்கோ அப்போ எந்த நாள வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பாசிட்டிவாக எதிர்கொள்றாங்களோ, அவங்களுடைய எண்ணங்கள் மிகச் சிறப்பானதாக இருக்கும். அவங்க மனநிலைமையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அவங்க ஹேப்பியா லைஃப்ப லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணல அப்டின்னா, அந்த டே நல்லா யோசிச்சு பாருங்க. யார பார்த்தாலும் நம்ம எப்படி படுவோம்? கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கோவம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு பிரின்சிபலா இருக்கேன். நான் ஸ்கூலுக்குள்ள போகும்போது, என்டர் ஆகும்போது நான் ஒருத்தவங்கள பார்த்து ஒரு அவங்க கிட்ட ஒரு ஹேப்பியா கிரீட் பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத கேரி கொண்டு போய் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சேர்ப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் அத அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்ல ஈவினிங் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்ப்பாங்க. இப்போ காலையில போன உடனே நான் யாரோ ஒருத்தவங்க மேல ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க கிட்ட நான் கடுமையான வார்த்தைகள பயன்படுத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நாள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டீச்சர நான் திட்டுறேன் காலையில எடுத்த உடனே. அவங்க ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆன முதல் வேளையிலே அவங்க ஏதோ ஒரு தவறுகள் செய்திருந்தாலும், அது சுட்டிக்காட்டும் விதத்துல கடுமையாக நான் நடந்து கொண்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அத அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட் கிட்டயுமே அந்த தாட்லயே தான் இருப்பாங்க. அன்னைய டே ஃபுல்லுமே அப்படியே கெட்டு போயிடும். இல்லைங்களா? அந்த ஸ்பாயில் தான் பண்ணுவேன். அதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னா, நான் தான்.
So I have to be in, personally I have to be in a proper mental health. அப்போ I have to enhance my relationships. நான் பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கையில நான் மட்டும் கிடையாது, என்னை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நாம யோசிக்கணும். So we have to enhance the relationship and we need to increases the resilience அந்த கம்யூனிகேஷன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கொடுத்து, ஏன்னா நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. ஈகோயிஸ்டிக்னால நம்ம எடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் அதிகம், பிரச்சனைகள் தான் வந்து நிறைய வரும். ஸோ ஒர்க் ஃபார் ஏ காஸ், நாட் ஃபார் அப்ளாஸ். எந்த விஷயத்தை நாம் செய்யும் போதும் அந்த நாள்ல இதை செய்தால் எனக்கு இந்த பயன் கிடைக்கும், இல்லை இதை செஞ்சா எனக்கு ஒரு பாராட்டு வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாம நாம மகிழ்ச்சியா எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், கண்டிப்பா அதுக்கான நல்ல ரிசல்ட்டை திரும்பவும் நமக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் டூ எனி திங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். நிறைய பேர் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம லூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்வோம். ஸோ அப்படி செய்யும்போது நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டி அதுல தெரியாது. அதனால நம்மளுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்காது. மேபி ஒரு டெம்பரவரியான ஒரு மகிழ்ச்சி அதுல கிடைச்சிருக்கலாமே தவிர, அது ஒரு பெர்மனண்டான மகிழ்ச்சியாவோ, இல்ல லைஃப் லாங் நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நம்ம செஞ்ச மாதிரியோ அதுல இருக்காது. ஸோ டோன்ட் ஸ்ட்ரைவ் டு மேக் யுவர் பிரசன்ஸ் நோட்டீஸ்ட், ஜஸ்ட் டு மேக் யுவர் ஆப்சன்ஸ் ஃபெயில். நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளை கவனிக்கணும், நம்ம முதன்மையான ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய ஆப்சன்ஸை மற்றவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ எப்போ உங்களுடைய நீங்க இந்த ஆப்சன்ஸை மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ, அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையானதாக இருக்கு, இல்ல நீங்க நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளோட லைஃபோட அங்க சக்சஸா ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஜேர்னி. ரைட்? இது லைஃப் நம்ம பிறந்தோம், இறக்க போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது நம்மளோட ஆப்சன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பாலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோல நிறைய பேர் நம்ம காமராஜர் பத்தியோ இல்ல ஜெயலலிதா அந்த மாதிரி நிறைய பேரை பத்தி ஏதோ ஒன்று பேசுவாங்க. பேசும்போது அவங்க இருக்கும்போது செஞ்சாங்களா, அவங்கள பாராட்டினாங்களான்னு இல்லை, பட் அவங்க ஆப்சன்ஸ்ல அவங்க இருந்திருந்தா இதை செஞ்சிருப்பாங்க, அவங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க நம்ம ரீகால் பண்றோம் இல்லைங்களா? அப்போதான் அவங்க வந்து ஒரு கிரேட் லீடர், இல்ல அவங்களோட லைஃப் அவங்க முழுமையா வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு காமன் மேனா நாம நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஒர்க் பிளேஸ், நம்ம எத்தனை பேரை மீட் பண்றோம், எல்லார்கிட்டையுமே இந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஆப்சன்ஸ் அங்க என்னவாகும், ஃபீல் ஆகும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹாவ் தி பாசிட்டிவிட்டி, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதிகாலை எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகும் வரை எந்த விஷயங்கள் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம், முயற்சி செய்யலாம் அப்படின்ற எண்ணம் எப்ப இருக்கோ கண்டிப்பா அப்போ ஹாப்பினஸும் உங்களை தேடி வரும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அதர்ஸ் அதுவுமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். எல்லாருமே உங்களோட சேர்ந்து உங்க கூட அந்த கம்யூனிகேஷன் வச்சுட்டு நல்ல உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையானதை மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்க முடியும். லைஃபை ப்ரோக்ரஸிவா ஹாப்பியா நம்மளும் வாழ முடியும், மற்றவங்களையும் வந்து அதை வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஸோ அதுதான் அந்த எத்திக்ஸோட முக்கியமான ஒரு லீட் பாயிண்ட்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒவ்வொரு மனிதனுமே, சரிங்க, ஒவ்வொரு மனிதருக்குமே we need to help enough other people and we have to show small gestures of kindness with our fellow human beings. ரைட்? நம்மளோட வாழ்க்கையில இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது, மற்றவங்களுக்கு அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நியூட்டன்ஸோட தேர்ட் லா மாதிரி. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அஸ் வெல் அஸ் அன் அப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ திரும்பவும் நம்மளுக்கு அது நிச்சயமாக வந்து சேரும். நீங்க கடந்து போகும்போது உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபெல்லோ ஹியூமன் பீங்ஸ் கூடயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு குட் கம்யூனிகேஷனோட இருக்கிறது இல்ல, நாட் ஹேவிங் கைண்ட்னஸ் வேர்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆங்கராவோ சிடுசிடனோ விழுந்துட்டோ பேசிட்டு ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் நம்மளை சுத்தி பக்கத்துல நடக்குது, ஓகே வெரி குட், நல்லா இருக்கு, அந்த அந்த ஒரு கைண்ட்னஸ் அங்க இல்லை, இல்லையா? இப்போ நான் பாருங்க, ஒரு ஒரு ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா கூட நின்று ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க நம்ம பயப்படக்கூடிய காலமாக தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து அதான் வந்து ஒரு சில அந்த மனிதாபிமான அடிப்படையோட ஹெல்ப் பண்றாங்களே தவிர, நிறைய பேர் ஓகே எனக்கு போறதுக்கு லேட் ஆயிடுது, இல்லை நான் போகணும், யாராவது பார்த்துப்பாங்க, இதுல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற அந்த பொறுப்பற்ற தனம் இருக்கும்போது
எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் அந்த எத்திக்கல் எல்லாமே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை. எப்போ நமக்கு அந்த விஷயம் நடக்குதோ அப்பதான் அந்த எண்ணம் நமக்கு வரும். நமக்கு நடக்கும்போது தான் அந்த அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ மத்தவங்களுக்கு நடக்கும்போது, அவர் யாரோ தானே, யாருக்கோ தானே நடந்தது. இதனால எனக்கு என்ன இருக்கு? பார்த்துக்கலாம். அப்படின்னு நம்ம வந்து அத கடந்து கடந்து போகும்போது, அந்த கைண்ட்னஸ் இல்லாத போது, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்காத போது, கண்டிப்பா லைஃப் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவோட அந்த எத்திக்கலான லைஃப்ப, ஹேப்பியான லைஃப்ப நம்மளால லீட் பண்ண முடியாது. ஆல் வி நீட் டு டூ இஸ் தட் வி நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, உங்கள சுத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா, உடனே போய் அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? பாராட்டணும். அதே மாதிரி நேர்மையா நம்ம இருக்கணும். உண்மைய பேசணும். அண்ட் வி நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதோ ஒரு தவறு நடந்ததா? ஓகே, இதுக்கு காரணம் மத்தவங்க கிடையாது. இதுக்கு நானும் தான் பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் எப்போ வருதோ, அப்போ உங்களுடைய எத்திக்கல் லைஃப்ல யூ கேன் ஸ்டார்ட் லீடிங் எ வெரி வெரி ஹாப்பி லைஃப். ஸோ ஆல்வேஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் த ட்ரூ லீடர்ஸ். நம்ம ஒரு ஜேசியில இதுல இருக்கோம். நிறைய லீடர்ஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிஃபோர் தி ஆக்ஷன்ஸ் வி கேன் டாக், என்னாலும் பேசலாம். ஆனா ஆஃப்டர் த ப்ரோக்ராம், ஆஃப்டர் தட் என் ஆர் ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, வி நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் ராங், ரைட்? அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களோ, பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ, யார் அந்த இன்டெகிரிட்டியோட செயல்படுறாங்களோ, அவங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா லீட் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட். உலகத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து வருத்தத்தோடவே அவங்க லைஃப் லீட் பண்றாங்க. எனக்கு இது இல்ல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, மனிதனாக பிறக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியிருந்தேன்ல. நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து கை, கால்கள் ஊனம் இல்லாம நம்ம இருக்கோம். ரைட்? நம்மள சுத்தி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ரைட்? வெரி ஆஃபன் வி ஹவ் இந்த ஜேசி ப்ரோகிராம்ஸ் மூலமா நம்ம நிறைய இந்த ஆர்ஃபனேஜஸ்லாம் போய் பார்க்கும்போது தான் தெரியும். அப்பா இல்லாம, அம்மா இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாம் பச்சிளம் குழந்தைகள், அதே மாதிரி ஊனமுற்றவங்க, அதே மாதிரி ஆ ஆ மகன் அல்லது மகனால் கைவிடப்பட்ட அந்த முதியவர்கள், இந்த மாரி அவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம நெனச்சுப்போம். நான் எனக்கு பர்சனலா நெனச்சுப்பேன். இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஐ அம் வெரி மச் இன் அ வெரி குட் பொசிஷன். பரவால்ல. எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இதெல்லாம் கடந்து போகணும். எப்பல்லாம் எனக்கு ஒரு ஒரு துன்பமான நிகழ்வுகள் இருக்கு, ஒரு மனச்சோர்வு ஏற்படுதோ, அப்ப நான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துப்பேன். ச்சே! நமக்கு இது இது ஒரு பெரிய விஷயமா? இல்ல. இத விட ரொம்ப மோசமான நிலைமையில இந்த மனிதர்கள் இந்த மாரிலாம் வாழும்போது, நமக்கு எல்லாமே கொடுப்பனை தானே இருக்குன்ற அந்த பாசிட்டிவ் தாட்ட அப்ப கொண்டு வந்து, வி நீட் டூ எக்ஸ்பிரஸ் த ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் த கிராட்டிட்யூட். இந்த அளவுக்கு நம்ம கடவுள வச்சிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் தான். நம்மளுடைய எல்லாத்துக்குமே யார் ஒருத்தர் வந்து ஒரு கிராட்டிட்யூட்டோட நம்ம செயல்படுறாங்களோ, அவங்களுக்கு மேலும் மேலும் என்ன கிடைக்கும்னா, அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். முன்னேற்றங்கள் வரும். வாழ்க்கையில ஹாப்பினஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி வரும்னு தெரியாது. நம்ம நினைப்போம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அ அவரு வந்து ஹாப்பியா இருக்க மாரியே தோணும். அவருக்கு எல்லாமே நடக்குது. இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சரியா அந்த பிசினஸ் போகாது. அவருக்கு அது நடக்கும். அத பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ஜெலஸ் ஆகக்கூடாது. வி ஷுட் ஹேவ் டு திங்க். ஒய் அவருக்கு இருக்குது, இல்ல எனக்கு ஏன் இது நடக்கல அப்படின்னா, வி ஹேவ் டு இமேஜின் தட் த பீப்பிள் தோஸ் ஹூ ஆர் ஆல்வேஸ் ஃபீலிங் தெம்செல்வ்ஸ் கிராட்டிட்யூட் வித் த வேர்ல்ட் எல்லாருக்குமே யார் வந்து அதை அக்னாலேஜ் பண்றாங்களோ அவங்களோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். வி நீட் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த திங்ஸ். எல்லாத்துலக்குமே கிராட்டிடியூட் தான். காலையில எழுந்திருக்கும் போதே கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருக்கிறோன்றதே இல்லையா, அப்போ அதுக்கு தான் காலையில எந்திரிச்சு வந்து சாமி கும்பிடுறது. கும்பிட்டுட்டு ஓகே இந்த வாழ்க்கைய எனக்கு கொடுத்துருக்க, இன்னைய நாள ரொம்ப இனிதான நாளா வந்து நான் மாத்துறேன். இன்னைய நாள தான் என்னுடைய முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி. நேத்து வரைக்கும் நடந்தது கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த டேவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாள் நிச்சயமாக இனிய நாளாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம அதை மாதிரி தான் நினைக்கணும். ஸோ ஆல்வேஸ் ஃபீல் கிராட்டிடியூட். சின்ன விஷயம் உங்களுக்கு யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்களா, அதுக்கு வந்து அவங்க கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்போ நெறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் கடிதங்கள்லாம் எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரியெல்லாம் பழக்கம்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ. இப்பலாம் ஏதோ ஒண்ண நோக்கி அப்படியே கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். ஓகே. அது யாரோ பண்ணிட்டாங்க பரவால்ல. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் தேங்க் யூ சொல்லிக்கலாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம்.
நாம அந்த கிராட்டிடியூட இல்லைங்கிறதையே நிறைய பேர் உணர்றதே இல்லை. ரைட்? வீட்ல இப்ப நம்ம பிளேட்ல ஏதோ ஒரு சர்வ் பண்றாங்க. அது ஹோட்டலா இருந்தாலும் சரி, இல்ல வீடா இருந்தாலும் சரி, நம்ம பிளேட்ல ஏதோ ஒண்ணு சர்வ் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க. நாம வந்து அத சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஃபுட்ட அந்த நிமிஷத்துல நமக்கு குடுத்துருக்காங்கல்ல, அந்த ஃபுட் எங்க இருந்து வந்தது? யாரோ எங்கேயோ அத ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணல. அந்த பிளேட்ல இருக்க அந்த காய்கறிகள வந்து நாம உருவாக்கல. யாரோ ஒருத்தர் இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மல்டி கிரைன்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், இல்ல வீட்டா இருக்கட்டும், என்னவா இருந்தாலுமே இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணனான்னு யோசிப்பேன். நான் எப்பவுமே அதை நான் செய்வேன் பர்சனலி. அந்த பிளேட்ல இருக்க விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணல. அந்த ஃபுட்டையும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா எனக்காக இந்த ஃபுட்டை இப்போ இங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ் பண்ணுவோம். அதை ஃபார்ம் பண்ண ஃபார்மர்ல இருந்து நம்ம பிளேட் கொண்டு வந்து நம்ம கிட்ட குடுத்துருக்க, அத மதரா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடுறத காசு குடுத்து சாப்பிடுறதாவே கூட இருக்கட்டுமே, அங்கே அத கொண்டு வந்து குடுக்குறாங்க சர்வர். ஸோ யாருக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஹேவ் டு திங்க் த கிராட்டிட்யூட் மோட். எப்போ உங்க மனநிலைமையில நீங்க அந்த கிராட்டிட்யூடோட வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப நீங்களே அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட்? எப்போ நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டியோடவும் இருக்கணும். அதே மாதிரி கிராட்டிடியூடாவும் இருக்கணும். இது 2ம் யார்கிட்ட இருக்கோ, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான லைஃப அவங்க லீட் பண்ணுவாங்க. யூ அதாவது பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸோ ஐ வாண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் பி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப் அண்ட் ப்ளீஸ் பி having the attitude of the gratitude always in your life. எந்த மொமெண்ட்ல எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில அது வந்து நேத்தோட அது முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன இதை நம்ம மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பாசிட்டிவ் தாட்டோட இஃப் யூ ஃபீல் த கிராட்டிடியூட், இஃப் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, டெஃபினெட்லி த டேஸ் ஒரு நாளும் ஹாப்பியான நாளாகவே இருக்கும். நெக்ஸ்ட். பில்டிங் எத்திக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ். ரைட்? ஸோ ஒவ்வொரு மனுஷனும் தனி மனிதனா என்னால் வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பீப்புள் ஆல்வேஸ் நீட் பீப்புள். நான் தனி மனிதர்களாக யாராலையும் வந்து நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியாது. உலகத்துல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வாழறேன் அப்படின்னா இந்த பூமியே என்னவாயிடும்? சொர்க்கமாவெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய நரகமாவே மாறிடும். ரைட்? ஸோ அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக இருக்கணும். மேன் இஸ் a social animal. ரைட்? ஸோ டெஃபினெட்லி we should have always the relationship, good relationship with everybody. தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? நிச்சயமாக கிடையாது. தவறு செய்யக்கூடியவர்களாவது இருப்பாங்க. தவறு தான் செய்வாங்க. தவறு செஞ்சாதான் அவங்க மனுஷன் இல்லையா? அப்ப தவறு செய்தா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். உலகத்துல இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாமே உடனே கிடைச்சிருதான்னு பாத்தீங்களா? இல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க 1000 தவறுகள் இருக்கும். அதெல்லாம் மாறி 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 கத்துக்கிட்டு தான் அந்த கண்டுபிடிப்புகள் உருவாகி இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எத்திக்ஸ் பத்தி பேசுறோம். இதுவுமே காலம் காலமாக பார்பரிஸ்டாக சுத்தி கொண்டிருந்த அந்த காடுகளில் சுத்திக்கிட்டு இருந்த அந்த மனிதர்கள் இப்ப மாறி மாறி ஒரு சொசைட்டியை மாறி இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த கல்ச்சர் எல்லாமே நம்ம சொல்றோம். இது எல்லாமே எப்படி வந்ததுன்னா தவறுகள் செய்து கத்துக்கிட்டு தான் வந்தது. ஸோ வி ஷுட் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், வி ஷுட் ஹாவ் தி எம்பத்தி. ரைட்? ஸோ நமக்கு இருக்கிற மாதிரியான வலிகள், வேதனைகள் மற்றவர்களுக்கும் வரும் அப்படிங்கிற when you stand on other shoes ன்னு சொல்லுவாங்க. ஸோ if you be an empathetical person, you will have a very good relationship. And if you have open and honest dialogue to resolve conflicts, to avoid communication problems. ஸோ யார்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டா இல்லாம, இல்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கும், இல்ல அதை மறைச்சு பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக கான்ஃபிளிக்ட் வரும். ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஓனர் ஒரு எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, எங்கேயுமே ஒரு கான்ஃபிளிக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் டு பி ஹானஸ்ட். வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கணும்னா முதல் விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் எவ்ரிபடி. உங்களை நம்பி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சரி, இல்ல நீங்க வந்து மத்தவங்க சொல்றீங்கனாலும் சரி, அதை நீங்க யூ ஹாவ் டு ஃபாலோ இட். ஸோ ப்ளீஸ் பி ஹானஸ்ட் வித் எவ்ரிபடி அண்ட் சப்போர்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெதர் நீங்க அந்த யாருக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா நிறைய பேர் தான் நினைப்பாங்க, என்னை வந்து கேட்கட்டும் நான் அப்ப செய்யறேன் அந்த உதவின்னு நினைப்பாங்க. நோ, யூ ஷுட் நாட் ஹாவ் தட் ஈகோ. நம்ம என்ன பண்ணணும்?
யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் அங்க போய் செய்யக்கூடிய முதல் ஆளா இருப்பேன். அவங்க என்ன கேட்கிறாங்களோ, கேட்கலையோ, ஆனா மற்றவர்களுக்கு நான் கண்டிப்பாக என்னால முடிந்த அளவுக்கான உதவிகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ, அவங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தே வில் ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப்ஸ், வெரி குட் கான்டாக்ட்ஸ். அப்படி இல்ல அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லங்க. யாருமே என்ன வந்து பார்க்கவே இல்ல. நான் தனியாவே சுத்திட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இப்பலாம் யாரும் இல்ல. எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க, போயிட்டாங்க. யாரும் வரதில்ல இன்னும். நோ. பிரச்சனை வந்து மத்தவங்களுக்கு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வரன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அத வி ஹேவ் டூ திங்க். ஸோ நீங்க அங்க ஒரு செல்ஃபிஷா ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்கள சுத்தி யாருமே இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். யாரெல்லாம் எம்பத்தட்டிக்கலா இல்லாம, யாரெல்லாம் ஹானஸ்ட்டா இல்லாம, யாரெல்லாம் மத்தவங்களுக்கும் நம்மள மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நம்மளோட வலி வேதனைகள் இருக்கு, அவங்களும் முன்னேறணும். இந்த மாரி ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சியோட இருந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணாமயும், இப்படிலாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தே வில் நாட் ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ எத்திக்கல் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் த பீப்பிள், வை இதெல்லாம் தேவை அப்படின்னா, பிகாஸ் பீப்புள் நீட் பீப்புள். இவங்க இல்லாம மனிதர்கள் தனியா வாழ முடியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட உதவி நமக்கு தேவைன்னும் போது, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? வி மஸ்ட் ஹேவ் தி எம்பத்தி அண்ட் கம்யூனிகேஷன் வித் எவ்ரிபடி இன் அ வெரி குட் ராப்போ அண்ட் வி ஷுட் ஹேவ் டு சப்போர்ட் எவ்ரிபடி. இந்த இந்த டாபிக் குடுக்கும்போது ஐ தாட் ஆஃப் ஓகே ஜெனரலா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் எத்திக்ஸ் பத்தி பேசுறோம். எல்லாம் பார்க்கும்போது எத்திக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு ஐ ஹவ் தாட் ஆஃப் அந்த எத்திக்ஸ். ஸோ ஃப்ரம் த எத்திக்ஸ் ஆன் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல மகாபாரதம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் நம்ம பேசணும்னோ அந்த விஷயத்த தான் இந்த மகாபாரதமும் நம்மளுக்கு சொல்லுது. ரைட்? யூ நோ வெல் இட்ஸ் அ கிரேட் எத்திக். ஸோ அதுல என்ன சொல்றாங்க? இட் இஸ் அவர் டியூட்டி டு ரெஸ்பெக்ட் த வேர்ல்ட். நம்மளுடைய ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான கடமையாவே அவங்க என்ன சொல்ல வராங்க? அதான் முதல் எத்திக்ஸ். டியூட்டி டு ரெஸ்பெக்ட் த வேர்ல்ட். எல்லாரையுமே நம்ம மதிக்கணும். சொன்னோம் இல்லையா? மேன் மேன் பீப்புள் நீட் பீப்புள். ரைட்? அண்ட் டு ரெஸ்பெக்ட் த சொசைட்டி டு விச் வி பிலாங் அண்ட் ஆல்சோ த ரெஸ்பெக்ட் ஆல் த ரிலேஷன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் மேன் அண்ட் மேன். இதுதான் அந்த என்டையர் மகாபாரதத்தோட எத்திக்ஸ் ஆஃப் மகாபாரதம் நம்ம சொல்லலாம். ரைட்? ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாமே சேர்ந்த ஒரு ஒரு சாராம்சமா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எத்திக்ஸ்லயும் இதை தான் சொல்ல வராங்கன்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்யறேன். வாழ்க்கையில சேலஞ்சஸ் இல்லாத மனுஷங்க அப்படின்னு கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து தான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ அதுல தினம் தினம் நம்ம எப்படி வந்து பீஸ்ஃபுல்லா இருந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி எப்படி ஹாப்பியா நம்ம கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு இந்த முக்கியமான 3 விஷயங்கள். ஒண்ணு, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ். ரொம்ப ரொம்ப யாருடைய மனநிலைமை நம்ம கரெக்டா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? ஸோ தனி மனிதனுடைய மனநிலைமைய ஒரு எமோஷனல் பேலன்ஸோட வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் மெடிடேஷன் ஆர் யூ கேன் கெட் த பீப்புள் சப்போர்ட் ஆஃப் த பீப்புள். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகே என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். அவர்கிட்ட சொன்னா அவருக்கு எனக்கு தெரிய சொல்லுவார். இல்ல என்னோட குரு கிட்ட சொல்றேன். இல்ல என்னோட டீச்சர் கிட்ட கேட்கிறேன். யார்கிட்டயும் நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும். ஸோ அது இருக்கும்போது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிய வர முடியும். எப்போ நீங்க பிரச்சனைகளை பத்தி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ, அப்போ நமக்கு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ரைட்? ஸோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ திஸ் டாபிக். நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே நம்மளுடைய நம்ம செய்த செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள்ல இருந்து நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தவறுகள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக, அத நம்ம திரும்பி அந்த விஷயத்த செய்யாம இருக்கக்கூடாது. ஸோ ஓகே இத நான் பண்ணேன். இதனால இந்த தவறுகள் ஏற்பட்டுச்சு. ஓகே இத அடுத்த தடவை நான் செயல்படுத்தும்போது இத நான் செய்யாம, வேற விதமான புதிய முயற்சிகள எடுத்து நான் செய்ய போறேன்னும்போது, நம்ம தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த புது விஷயமா நம்ம எடுத்து போகவும் சரி, என்ன ஈவென்ட்ஸ் இருந்தாலும் சரி, we will have a positive growth opportunities which begins from learning from your mistakes தான். நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்த பத்தி என்ன தவறுகள் இருந்தாலும் அத ஒதுக்கிட்டு, இன்றைய நாளை புதிய நாளாக நாம துவக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். So on concluding to my part of this everyday ethical life, இத நம்ம எடுத்து பார்க்கும்போது, we have to மார்னிங் நம்ம எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? பாசிட்டிவான ஒரு தாட்டோட தான் நம்ம எழுந்திருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நமக்கு புடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்ப்பாங்க. அது ஜெனரல் நடக்கிறது தான். ஸோ யூ ஆல்சோ செட் இட் ரைட். அண்ட் பிஃபோர் தட் யூ ஆல் ஹாவ் டு ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6ல இருந்து 7 மணி நேரம் தூங்கணும். இன்றைய காலகட்டங்கள் இதனே சொல்றேன் அப்படின்னா, நிறைய இப்போ வந்து
லேட் போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல 6 மணி தாண்டி வீட்டுக்கு வந்தா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்புறம் அது 7 மணி ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. இப்போ 11 மணி ஆயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து WhatsAppல இதுல இது எல்லாம் பார்த்துட்டு ராத்திரி 12 மணி, 1 மணி. இப்போ ஒர்க்கிங் ஸ்டைலும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கும். அதனால வி மஸ்ட் ஹாவ் எ சவுண்ட் ஸ்லீப், ரைட்? அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள நீங்க எது பண்ணாலும் சரி, நமக்கு நாமே ஓகே நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளே வந்து we have to pat ourselves, right? And third thing, enjoy every bit of food you eat. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க பிளேட்ல இருந்து நீங்க எடுத்து வாயில வச்சு சாப்பிட அந்த ஒரு 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 உணவு பருக்கையும் கூட we have to enjoy and eat, right? And my dear friends, drink lot of water. Keep yourself hydrated, right? இப்போ சம்மர் சீசன் வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப அதிகமான தண்ணீர் குடிக்கக்கூடிய வழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு வாக் ஆஃபன். டெய்லி கொஞ்சம் தூரமாவது வந்து நடந்து நடந்து போற அந்த ஹேபிட் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்றோம், யோகா பண்றோம், அதெல்லாம் இல்ல, இப்ப டைம் இல்லைங்கிறாங்க, ரைட்? கண்டிப்பா கொஞ்சம் தூரமாவது நீங்க நடந்து போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போங்க. அவங்க கூட கொஞ்சம் நீங்க பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸோட யார் பேசுறாங்களோ அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து பறந்து ஓடிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். த்ரோ த வேஸ்ட் இன் த டஸ்ட்பின், கீப் யுவர் சரௌண்டிங் கிளீன். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் யூஸ்வலி ஜென்ஸுங்கிறதுனால நான் இந்த பாயிண்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, நாம் தான் க்ளீன் பண்ணுமா அப்படின்றது இல்லை. யாரோ செய்வாங்க நம்ம வீட்டில், இல்லை அதுக்கான லேடிஸ் இருக்காங்க அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்காம, என்னுடைய பொருளை நான் வந்து இப்படிதான் நீட்டா வச்சுக்கணும்னு நான் என்ன சுத்தி இருக்கக்கூடிய கிளீனா வச்சுக்கிறதுக்கான ஒரு தாட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் ரீட் எ லாட், கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டே இருங்க. இந்த இந்த ட்ரைனிங் எண்ட் ஆஃப் த செஷன்ல ஐ வில் ப்ரிஸ்கிரைப் ஒன் புக், ரைட்? இந்த எத்திக்கல் லைஃப் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் யூ நீட் டு இந்த இந்த ரீடிங் பண்ற புக் ரீட் பண்ற ஹேபிட்ஸுமே நிறைய மறைஞ்சிட்டே வருது. சில பேர்கிட்ட மட்டும் தான் அந்த ஹேபிட் இருக்கு. ஸோ டெஃபினெட்லா வந்து மற்றதை பார்க்குறீங்களோ இல்லையோ, யூடியூப் அது இதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, வாட்ஸ்அப் வீடியோஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாரத்துக்கு ஒரு புக்கையாவது படிக்கணும். அதை இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு அப்ரிஷியேட் அதர்ஸ். சின்ன விஷயத்தை யாரோ ஒருத்தங்க செஞ்சா கூட அவங்கள நீங்க பாராட்டாம போயிடாதீங்க. அண்ட் ஜேசிஸ்ல இது எல்லாருமே நம்ம பண்ற விஷயங்கள் தான். சின்ன ஒரு விஷயத்த கூட வந்து பாராட்டி நம்மளை சொல்றது எனக்கு சொன்னதுனால தான். நான் என்னைக்கோ ஒரு 2007 ஒரு மேடையில ஒரு சின்ன நிகழ்வு எடுத்து மேடையில பேசினேன். ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், ஒரு சீஃப் கெஸ்ட்டை. அன்னைக்கு அங்க இருந்த கூட இருந்த ஜேசிஸ்லாம் நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதனோட வெளிப்பாடு தான் அப்ப அப்படியே படிச்சு முடிச்சு நேஷனல் ட்ரெயினர் லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி ஃபார் அப்ரிஷியேட்டிங் ஸ்மால் திங்ஸ். மற்றவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, நாம போய் சின்ன விஷயம் எங்கே யார் நடந்தாலும் அவங்க பாராட்டாட்டு அதுக்கப்புறம் இதை கடந்து போங்க, ரைட்? அண்ட் டாக் டு யுவர் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ். ஆல்வேஸ் ஸ்பீக் வித் யுவர் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ். டேக் கேர் ஆஃப் தம். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு ஓனர் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து கேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் வெயிட் ஃபார் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ் டு ஆஸ்க் யூ ஃபார் சம்திங். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதை. டோன்ட் எக்ஸ்பெக்ட் somebody will come and ask you. You be a first person and make them happy, right? Next slide. பி பங்க்சுவல் ஆல்வேஸ், ரைட்? அது நம்மளுடைய தனி மனிதனுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் காம்ப்ளிமெண்ட் பீப்புள், டெல் தம் ஹவு ஸ்பெஷல் தே ஆர். உங்க லைஃப்ல உங்க கூட இருக்க எல்லாருமே எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்க எப்பப்போ வெளிப்படுத்துருங்க அந்த கம்யூனிகேஷன். நிறைய பேருக்கு இதை சொல்லாமே விடுறதுனால நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து மிஸ் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் டெல் தம் ஹவு ஸ்பெஷல் தே ஆர் by your actions also, right? Pursue your hobbies and keep improving your hobbies. Spend some time in self reflection and correct your mistakes. ஒவ்வொரு நாள் எண்டுமே முடியும் போது, காலையில பாசிட்டிவா ஆரம்பிக்கிறோம்னு சொன்னேன், ஈவினிங் வாக்கிங் போற வரைக்கும் சொல்லிட்டேன். கடைசியா படுக்க போகும்போது இன்றைய நாள்ல நான் என்னெல்லாம் பண்ணேன், ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன். தூங்க போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஓகே இதெல்லாம் நான் வந்து தவறா பண்ணிட்டேன், இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு அடுத்த நாள் நம்ம எழுந்திருக்கும் போது என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோன்றதையும் நம்ம ஒரு ரீகாலா எடுத்துக்கணும், ரைட்? அண்ட் லேர்ன் டு சி த பாசிட்டிவ் சீன் ஆல் த சுச்சுவேஷன்ஸ். என்ன விதமான கடுமையான சுச்சுவேஷன் வரட்டுமே, பிரச்சனைகள் வரட்டுமே வாழ்க்கையில, இல்லை நம்ம சுத்தி இருக்கவங்க நம்மளை வந்து தவறா கூட நினைக்கட்டுமே, டோன்ட் வரி, இதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம அணுகணும். ஆல்ரெடி டோல்ட் யூ நோ த புக் பத்தி சொல்றேன்னு சொல்லி அண்ட் கம் டு த கன்க்ளூஷன் பார்ட் வந்துட்டோம்.
த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். இந்த புக் ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்க, இல்லை இந்த புக் நிறைய பேர் படிச்சிருக்கலாம், படிக்காதவங்க யாராவது இருந்தீங்க இந்த புக்குன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற இந்த புக் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஃபார் மேக்கிங் யுவர் லைஃப் ஏன்னா கோ இன் அ வெரி குட் வே. அது எப்படி நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகிறது, எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து நம்மளுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். இதை கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ த எத்திக்ஸ், ஆல்வேஸ் ஃபாலோ தி எத்திக்ஸ். லைக் இப்போ நம்ம நிறைய இது இருக்கு. நான் இப்போ ரெண்டு விஷயம் மட்டும் அங்கே கொடுத்துருக்கேன். டாடா, விப்ரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க, அவங்களோட எத்திக்ஸாவே அதை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிக்குள்ள போய் ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஸோ அவங்களுடைய விஷயம் எடுத்து பார்க்கும்போது இல்லையா, அதெல்லாம் டாடா பத்தி சொல்லவே தேவை, உங்களுக்கு நிறைய அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி we also have to follow such kind of great people, right? அண்ட் நம்ம ஆல்ரெடி வி ஆர் இன் ஜேசி ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய நல்லது செய்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்ம கூட என்ன பண்ணணும், we have to join, right? இதெல்லாம் சொல்லிட்டு ஐ would like to conclude. All the best to all the participants. With concluding that, Thank you. we have to adopt ethical practices in our daily lives, right? Now the floor is open for audience interaction. I request any one participant to share feedback to our trainer, sir, due to paucity of time. Request any one participant to unmute themselves and you can share your feedback to our trainer, sir. Thank you. சார், எஸ் சார். தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸோ எவ்ரி திங் குட் எவ்ரி டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பாக சொன்னீங்க சார். ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து எப்படி போகணும், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தாச்சும் ஒரு துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம கடந்து போயிட்டே இருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா நடந்துக்குன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இந்த எவ்ரி திங் இஸ் அந்த தினமும் இதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம மைண்டில் கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir, for your feedback and thank you, our trainer, sir. Before proceeding for the next agenda, let me announce you, tomorrow there is a program on living values by JC Prabhu, sir. I request everyone to tune to this Zoom link for every day at 8:15 for the living ethics program by JCA Ranipet Power City. Now I invite our Secretary JC Ranipet Power City for proposing vote of thanks. JC Sanjay Shriram, over to you. Good evening, everyone. On behalf of JCA, Ranipet Power City, I extend my heartfelt gratitude to all who made this Living Ethics OTP everything good, every day session success. First and foremost, I would like to express my sincere thanks to our esteemed faculty, JC Naren Babu, for sharing his invaluable insights and guiding us through this enlightening session. Your expertise and wisdom have truly inspired us to practice ethical living in our daily lives. A special thanks to our President, JC Niranjan Kumar, and Vice President, JC Allen, for their continuous support and leadership in organizing such meaningful events. I also extend my gratitude to my fellow JC members and the Living Ethics team for their dedication in making this event seamless success. Your efforts in planning, coordinating, and executing these sessions are truly commendable. Last but not least, a big thank you to all the participants who joined us today. Your active involvement and enthusiasm made the session more engaging and impactful. Let's continue striving for everything good every day. Looking forward to see you in our upcoming programs. Thank you once again, JC Ranipet Power City Secretary Sanjay Shriram. Thank you.
Thank you, JC Sanjay Shriram. JC Ranipet Power City Living Ethics online training program is hereby adjourned. Thank you all for joining.